தேவன் சொல்லுகிற மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். நீ எங்க இழந்து போனியோ, எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க அற்று போனீங்களோ, கர்த்தர் சொல்லுகிற மறுபடியும் நான் கட்டுவேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ இழந்ததை நான் கட்டுவேன். ஒருவேளை இன்னைக்கு குடும்பம் பிரிந்து போய் வந்திருக்கலாம், குடும்பத்துல ஒரு சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ இழந்து போனவைகளை கர்த்தர் திருப்பி தர வல்லவரா இருக்கிறார். ஏன் கர்த்தர் உன் வாழ்க்கையில இழந்து போனவைகளை கர்த்தர் செய்வார்னா, நீங்க அவர் மேல அன்பு வைக்கிறத காட்டிலும் உன் மேல அநாதி சிநேகத்தை வைத்திருக்கிறார். நீங்க தேவ சமூகத்துல இருந்து நீங்க ஜெபிக்க உன் குடும்பத்தை என் தேவன் கட்ட வல்லவரா இருக்கார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த கூட இருக்க சொந்தமோ என் உறவோ என் குடும்பத்தை கட்டாது, என் குடும்பத்தை உயர்த்தாது. ஏசப்பா உம்மாலே ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்க மனிதர்களும் சொந்தங்களோ என் குடும்பத்தை கட்டவோ எழுப்பவோ முடியாது. ஏசப்பா உம்மாலே ஆகும். இன்னைக்கு கர்த்தரோடு இருக்கிறார். யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. சொல்லுங்களேன், மனிதர்கள் என் குடும்பத்தை பிரிக்கலாம், சத்துரு என் குடும்பத்தை பிரிக்கலாம், இந்த சூழ்நிலைகள் என் குடும்பத்தை கலைக்கலாம், என் தேவன் திருப்பி கட்டுகிறவரா இருக்கிறார். நிலையில்லாத இந்த உலகத்துல தேவ அன்பை உனக்காய் ஊற்றுகிறார். அநேகர் உன் குடும்பத்தை கலைத்து வைத்திருக்கலாம், நீ இழந்து போய் உன் பிசினஸை கலைத்து வைத்திருக்கலாம், வருமானங்கள் எழுந்து போயிருக்கலாம், திருப்பி எழும்ப கட்ட முடியாதபடி உன் குடும்பத்துல இருக்கலாம், வார்த்தையில உடைத்து போயிருக்கலாம், வாய்ப்பே இல்லை இனி சேர முடியாதுன்னு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசனமா கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு வந்து கொண்டிருக்கு. இழந்து போனவர்களை, இடிந்து போனவர்களை என் தேவன் திருப்பி கட்ட வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்களேன், சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாக இத்தனை நாட்கள் தேவனுடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருந்த தேவன், அவர் கண்கள் எங்கும் பார்வையா எல்லாவற்றையும் பார்த்திருந்த தேவன், இந்த மாதம் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு ஜனமே, உன்னை நோக்கி என் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. தேவனுடைய பார்வை உன் மேல் பற்றிருக்கு. யார் யாரெல்லாம் பிரிஞ்சு போனார்களோ, உன்னை விட்டு உன் உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கலாம், உன் வேலையாட்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், உன் சமாதானம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம், உன் வருமானத்தை வேற ஒருத்தர் திருடி போயிருக்கலாம், உன் உறவுகளை வேற ஒருத்தர் திருடி வைத்திருக்கலாம். தேவன் மீண்டும் அதை விடுதலை ஆக்கி உன் குடும்பத்துல வந்து கட்டுகிறவரா இருக்க. இடிந்து போன உன் குடைந்து போன உன் குடும்பங்களை என் தேவன் கட்டுகிறவரா இருக்க. உன் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறவரா இருப்பார். ஒருவேளை உன் கடத்துல நீ சிறைப்பட்டு போயிருக்கலாம், அந்நீர் மத்தியில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், பாவத்தின் மத்தியில் சிறைப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கிறவரா இருக்கிறார். உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், வறட்சி போன ட்ரையான இடத்துல அவர் என்ன சொல்றாரு, ஒரு முளைச்சலை கொடுப்பேன், ஒரு மேய்ச்சலை கொடுப்பேன், மீண்டும் உன் வாழ்க்கையில ஒரு நீர்ப்பாய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நிர்மூலமாக்கப்பட்டவைகளை அவ்வளவுதான் பாழாய் போய் இடிச்சு தரமாட்டமாக்கினதை தேவனால் கட்ட முடியும். இங்கெல்லாம் தண்ணியே கிடையாதுங்க, வறஞ்சு போயிடுச்சு. வறண்ட நிலத்துல என் தேவன் வறண்ட நிலத்துல நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் பல அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிங்க. எரேமியா 31 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும், ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கர்த்தராகிய தேவன் இந்த மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா பிசாசின் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. வார்த்தையின் ஆழத்தில் இருக்கிற அர்த்தங்களை எங்களுக்கு காண்பிப்பீராக. என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறார்களோ அதன் அர்த்தத்தை ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் பேசும்படியாக வார்த்தையின் மூலமாக அவர்களை விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மீண்டும் எரேமியா 31:4 படிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும், ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். தேவன் சொல்லுகிற மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். நீ எங்க இழந்து போனியோ, எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க அற்று போனீங்களோ, கர்த்தர் சொல்லுகிற மறுபடியும் நான் கட்டுவேன். ஒருவேளை சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம், வருமானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம், துக்கங்களும் துயரங்களும் உங்க வாழ்க்கையில நிலைப்படுத்தி நின்று கொண்டிருக்கலாம். அடுத்தது என்ன செய்யலான்னு திகைத்து கொண்டிருக்கலாம். இந்த வேலையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறாரு. நல்ல சத்தமா சொல்லுவோமே,
உங்க துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுவார். திருப்பியும் இந்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை நீ கட்டுவிப்பேன், கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் மேலே வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நிறைய நேரம் நம்ம கட்டப்பட்டு இழந்து போன காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பெற்ற காரியங்களை காட்டிலும் இழந்து போனவைகள் அநேகமாக இருக்கும். நாளுக்கு நாள் நம்முடைய இளமை, நம்முடைய சரீரத்தின் பலன் இழந்து போயிட்டு இருக்கும், சிந்தனையின் பலத்தை இழந்து போயிட்டு இருக்கும், உறவுகளை இழந்து போயிட்டு இருக்கும். இந்த வயது செல்ல 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 நம்மளோடு இருந்தவர்கள்லாம் வருஷத்துக்கு 2-3 பேர் மறித்து போகிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. யார் சாவுறாங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். கடந்த 2000 இந்த வருஷத்துல எத்தனை பேர் சாவுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க? ஏதாவது ஒரு, இந்த வருஷத்துல நான் 3 சாவு போயிட்டு வந்தேன். ஒன்றும் இந்த வருஷம் 2 மாதம் கூட ஆகல, 3 சாவு. கூட இருந்தவங்க பார்த்தவங்க திடீர்னு மறிச்சு போகிறாங்க. அதிகமான மரணம் எங்கே தெரியுங்களா? இந்த கேன்சர் வியாதியும் டயாலிசிஸ்லையும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கேன்சர் வியாதி, டயாலிசிஸ் பிரச்சனை. நேற்று மடிப்பாக்கம் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தோம், மாடம்பாக்கம் ப்ரேயர். ஒரே வீட்டில் 2 பேருக்கு, ஒருத்தருக்கு 50 வயசில், ஒருத்தருக்கு 48 வயசில், ஒரு சகோதரிக்கும் ஒரு சகோதரனுக்கும் டயாலிசிஸ் பிரச்சனை. கிட்னி வேலை செய்யலை, எல்லாம் இழந்து போன காரியம். அடுத்தது என்ன செய்யலாம்? இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, நம்மளால எதுவும் செய்ய முடியும். தேவன் என்ற உதவி தேவையில்லை. தேவனை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, என்னுடைய பாதுகாப்புக்காக தேவன், எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் தேவன். தேவனுக்கு சும்மா ஒரு பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை தொழ ஆரம்பிச்சிருவோம். உண்மையாகவே நீங்கள் தேவனை தொழுறீங்கன்னா, துதிக்கிறீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க. அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். சில பேர் சந்தோஷப்படுறதை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். இழந்து போன காரியங்கள் நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கும், வருமானத்தை இழந்து போயிட்டோம், நல்ல குடும்பத்தை இழந்துட்டோம். சில பேர் சிரிக்கிறத மறந்துடுவாங்க, நல்ல சாப்பிட்டது கிடையாது. வயது செல்ல செல்ல உப்பு இல்லாத சாப்பாடு, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, இப்படிதான் நம்ம வாழ்க்கை. நம்மளுக்கு பிடிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ இழந்ததை நான் கட்டுவேன். ஒருவேளை இன்னைக்கு குடும்பம் பிரிந்து போய் வந்திருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ இழந்து போனவைகளை கர்த்தர் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். மீண்டும் அதே எரேமியா 31:1 படிங்களேன். அக்காலத்திலே இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம், இஸ்ரவேல் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பேன். ஏன் தேவன் உங்க வாழ்க்கையை கட்டுவார் என்றால், நீ இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனா இருக்கிறாரா? நம்மளுடைய தேவனா இருக்கிறன்னு அவர் பெருமையா சொல்ல, உன் வீட்டை நான் கட்டுவோம்பா, ஏன்னா நீ என் பிள்ளை. அதே 3 சொல்லுகிறார், படிங்களேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு சேனையானார் என்பாய், ஆம், அநாதி தேசத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யத்தினால் உன்னை எடுத்துக்கொள்ளு. ஏன் கர்த்தர் உன் வாழ்க்கையில இழந்து போனவைகளை கர்த்தர் செய்வார்னா, நீங்க அவர் மேல் அன்பு வைக்கிறத காட்டிலும் உன் மேல அநாதி சிநேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு தாசன் அழகாய் பாடுவார், நீங்க தேவ சமூகத்துல இருந்து நீங்க ஜெபிக்க உன் குடும்பத்தை என் தேவன் கட்ட வல்லவரா இருக்கா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த கூட இருக்க சொந்தமோ என் உறவோ என் குடும்பத்தை கட்டாது, என் குடும்பத்தை உயர்த்தாது. ஏசப்பா உம்மாலே ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்க மனிதர்களும் சொந்தங்களோ என் குடும்பத்தை கட்டவோ எழுப்பவோ முடியாது. ஏசப்பா உம்மாலே ஆகும். இந்த உலகத்துல இருக்க மக்களை நம்பி நம்ம நொந்து போயிருப்பீங்க. மனிதர்கள் கூடவே இருப்பாங்க, உங்ககிட்ட இருக்க நன்மையெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நீ ஒண்ணுமே சொல்லி கருவேப்பிலைன்னு தூக்கி அடிப்பாங்க. சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்சீங்க? எனக்கு செய்ததெல்லாம் மறைந்து போயிருக்கும். இன்னைக்கு கர்த்தரனோடு இருக்கிறார். யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. தேவனை இருக்க பிடிங்க. உங்க ஜபத்துல தேவனை பிடிங்க. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி. உங்க குடும்பம் இடிந்து போனது போல இருக்கா? உங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாதபடி தரமட்டமானது போல இருக்கா? பிரிஞ்சு போய் ஆளுக்கு ஒரு இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறாங்களா? ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, பேச மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு எல்லாம் குடும்பமா ஒன்னா சாப்பிட்டு பல நாட்களாய் பல வருடங்களா இருக்கும். சில பேர் சண்டை சாப்பிடும் போதெல்லாம் சண்டை வரும்.
சில பேர் வீட்டில் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு வருவதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் டைவர்ஸ், விவாகரத்து, பிரிவினை. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் குடும்பத்தை என் தேவன் கட்ட. சொல்லுங்களேன், மனிதர்கள் என் குடும்பத்தை பிரிக்கலாம், சத்துரு என் குடும்பத்தை பிரிக்கலாம், இந்த சூழ்நிலைகள் என் குடும்பத்தை கலைக்கலாம், என் தேவன் திருப்பி கட்டுகிறவரா இருக்கிறார். நிலையில்லாத இந்த உலகத்துல தேவ அன்பை உனக்காய் ஊற்றுகிறார். அநேகர் உன் குடும்பத்தை கலைத்து வைத்திருக்கலாம். நீ இழந்து போய் உன் பிசினஸ் கலைத்து வைத்திருக்கலாம். வருமானங்கள் எழுந்து போயிருக்கலாம். திருப்பி எழும்ப கட்ட முடியாதபடி உன் குடும்பத்துல இருக்கலாம். வார்த்தையில உடைத்து போயிருக்கலாம். வாய்ப்பே இல்லை, இனி சேர முடியாதுன்னு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு வந்து கொண்டிருக்கு. இழந்து போனவர்களே, இடிந்து போனவர்களே என் தேவன் திருப்பி கட்ட வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்களேன், 24:6 எடுத்து படிங்களேன். அவர்களுக்கு எதை தேவன் உன் குடும்பத்துல கட்ட போறாரா? அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாக இத்தனை நாட்கள் தேவனுடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருந்த தேவன், அவர் கண்கள் எங்கும் பார்வையா எல்லாவற்றையும் பார்த்திருந்த தேவன், இந்த மாதம், இந்த நாள், இந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பு ஜனமே, உன்னை நோக்கி என் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. தேவனுடைய பார்வை உன் மேல் பற்றிருக்கு. தேவ பார்வை உன் மேல் பற்றிருக்கு. படிங்க. அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். யாரெல்லாம் பிரிஞ்சு போனார்களோ, உன்னை விட்டு உன் உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கலாம், உன் வேலையாட்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், உன் சமாதானம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம், உன் வருமானத்தை வேற ஒருத்தர் திருடி போயிருக்கலாம், உன் உறவுகளை வேற ஒருத்தர் திருடி வைத்திருக்கலாம். தேவன் மீண்டும் அதை விடுதலை ஆக்கி உன் குடும்பத்துல வந்து கட்டுகிறவரா இருக்க. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், அவர் பார்வை உன் மீது படுகிறது. உன் கண்ணீரை என் தேவன் காண்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை வேற ஒருத்தர் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்பா அம்மா இருப்பாங்க, இன்னொருத்தர் சொல்லுவோம் நான் தானே அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு எதிர்ப்பா இன்னொருத்தரோட போய் சேர்ந்துக்கிட்டு இவங்க தான் எனக்கு தாய் தகப்பன், நீலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அது நடக்குது. இன்னொரு குடும்பம் கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் கணவனை பறித்து வச்சுக்கிட்டு அவன் போய் இன்னொருத்தர்கிட்ட வாழ்ந்துட்டு இருப்பான். அது சொல்லும், இவங்க கூட வராத ஒரு சகோதரி சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அழுகுறாங்க. என்னன்னா, என் கணவர் இன்னொருத்தரோட ஓடி போயிட்டார் பாஸ்டர், பக்கத்து தெருவிலேயே இருக்கிறார், அவரோடைய பைக்கில் போகிறார், அவளையே பைக்கில் வர்றாரு. நான் வீட்டில் போய் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா அது திட்டுது, இங்கெல்லாம் வர்றதா உன் காலை உடச்சிடுவேன். என் கணவனை எடுத்து அது வச்சுக்கிட்டு, அது என்னவோ நான் அவங்க கணவனை வச்சுக்கிட்ட போல அது என்னை திட்டி அனுப்புது, அடிச்சு அனுப்புறாங்க. ஸ்டேஷனில் போய் கேட்டால் அந்த ஆள் சொல்கிறான், இவெல்லாம் என் மனைவியே இல்லைன்னு. போய் கோர்ட்டில் போய் பார்த்துட்டு, எனக்கு காசு இல்லை பாஸ்டர், என் கணவர் அவர் இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் பக்கத்தில் கண்ணில் பார்க்குறேன், என் கண்ணு எனக்கு மனம் வேதனையாக இருக்குது பாஸ்டர், கொடுமையாக இருக்குது. நான் செத்து இல்லாமல் அநேக நேரம் மண்ணெண்ணை எடுத்து என்னை தலைக்கு ஊற்றும் போதில் என் குழந்தை அழுவதை பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்காக நான் இருக்கணுமே. நான் சொன்னேன், அம்மா இயேசுவை நோக்கி பாரு, ஜெபம் பண்ணு பாஸ்டர். இது ஒரு நாள் 2 நாளில் பாஸ்டர், 4 வருடமாக இருக்கு. என் குழந்தைக்கு நான் வீட்டு வேலை செஞ்சு என் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன். உன் உடமையை உனக்கு சொந்தமானதை ஒருவராலும் தொட முடியாதா? சொல்லு, அப்பா எனக்கு சொந்தமானது என் உரிமை, என் தேசம், என் குடும்பம் எனக்கு மீண்டும் திருப்பி தாருங்கப்பான்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ண. உங்களுடைய கண்களை என் சமூகத்தில் ஏறிடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. 1 நிமிஷம் உங்களுடைய பார்வை என் மேலே பட்டா போதும். சொல்லுங்களேன், எசப்பா உன் அழகான கண்களின் பார்வை என் மீது பட்டா போதும் அப்பா. நீ ஜெபம் பண்ண, இதை சொல்லு. தேவன் மட்டும் உன் மேலே பார்த்துட்டாரு, அவர் பார்வை உன் மேல் பட்ட உடனே அங்கே பிரச்சனை. அங்கே பாஸ்டர் நல்லா ஜோடியாக போகிறாங்க, நல்லா ஜோடியாக இருக்காங்க, சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ண ஒரே மாசத்திலேயே அவங்களுக்குள்ள சண்டை, அவரை தூக்கி வெளியே தள்ளி ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடி உத எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய். இப்ப இந்த அம்மா போய் ஜாமீன் எடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் என் கணவர் அடிக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருக்கு அவர் பண்ண காரியம், ஆனாலே என்னால் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். போமா, போய் உன்னை உதவி செய். அந்த ஆளுக்கா, நீ செய், உன்னோடு ஏசப்பா இருக்கிறார், நீ போய் செய். அவர் போய் ஜாமீனில் எடுத்து வீட்டில் வந்தோன்னையும் அந்த மனைவியை காலில் விழுந்து, உனக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுட்டு சொல்லி இன்னைக்கு வரையும் அன்பாக இருக்கிறார். இது நடந்து ஒரு 4-5 வருடங்களாகும். இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உன் மீது படுகிறது. கண்களை மூடி சொல்லுங்களேன், அவர் பார்வை உன்
பட்டா போதும். உடைக்கப்பட்ட உன் பாத்திரத்தை அவர் உருவாக்கி மாற்றுகிறவராக. சொல்லுங்களேன், ஆண்டவரே, வாய் திறந்து இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. உம்முடைய பார்வை என் மீது படட்டும் அப்பா. எரேமியா 24:6 உம்முடைய பார்வை என் மீது படட்டும் அப்பா. உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். ஆதாமை பார்க்கிற தேவ கரம் அவனை தொடுகிறது. தொட்ட உடனே மண் பொன்னாய் மாறுகிறது. திருப்பியும் ஆதாமை தேவன் பார்க்கிறார். உலகத்துல இருக்க எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆதாமை பார்க்கிறார். ஆதாம் ஏதோ தனிமையில இருக்கிறானே. தேவனோட பார்வை அவன் மேல இருக்கு. ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. இவனுக்கு துணை இல்லப்பா. ஒரு துணையை கர்த்தர் உண்டு பண்ணு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரித்துருவாரா? உன் குடும்பத்தை சீரழிக்க கர்த்தர் நினைப்பாரா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இடிந்து போன குறைந்து போன உன் குடும்பங்களை என் தேவன் கட்டுகிறவரா இருக்கு. தேவனால் கூடாத காரியமே ஒன்றுமில்லை. உங்க பாரத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் குடும்பத்தை நீங்க கட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுங்க. இடிந்து போனவைகளை உன் குடும்பம் ஒண்ணு நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னா இந்த ஜபத்தை வைத்து, இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இடிந்து போனவைகளை கட்டுகிற என் தேவனாகிய கர்த்தர் உன் பார்வையின் மேல் பதட்டுமாப்பா. சொல்லுங்க, கொஞ்சம் என் மேல படுங்க. எசப்பா, உம்முடைய பார்வை எவ்வளோ வேலை இருக்கும், கொஞ்சம் பார்வை என் மேல படட்டுமாப்பா. கட்சி தலைவர்லாம் ரோட்ல போகும்போது, உலக தலைவர்கள் நடிகர்கள் போகும்போது தொண்டர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. தலைவர் என்ன கொஞ்சம் பார்த்துட்டா போதுமே. இந்த உதவி செய்வரன்னு சில பேர் இருப்பாங்க, ஜாம்பவான். உதவிக்காய் நிற்கிறவங்க கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா போதும்பா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் கிடைச்சா போதும், என் லைஃபே மாத்திடுவேன். இன்னைக்கு கர்த்தர் மனிதர்களை காட்டிலின் தேவன் பெரியவரா இருக்கு. அவருடைய பார்வை உன் மீது படுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க ஜெபிங்க. எவ்வளவாய் நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ புது பலனை அடைய முடியும். எரேமியா திருப்பி 33:7 படிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். உன் சிறையிருப்பு எதெல்லாம் நீ சிறைப்பட்டு போயிருக்கீங்க. ஒருவேளை பாவத்துல சிறைப்பட்டு இருக்கீங்க. சில பேர் நான் கடத்துல சிறைப்பட்டு இருப்பாங்க. கடன் வாங்குறதும் கொடுக்கறதும் மட்டுமே வாழ்க்கையா இருக்கும். ஒரு கடத்தை முடிச்சோம்னா அடுத்த 2 கடன் காத்திருக்கும். ஐயோ, இந்த மாசத்துக்குள்ள நான் சீட்டு போட்டு கொடுத்துலாம், அடுத்தது ஒரு கடன் வந்து நிற்கும். எத்தனை பேர் இந்த சிறைப்பட்டு போயிருக்கீங்க கடத்தினால? அவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் கடத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன். 1 2 4 பேர் தானா? மீதியெல்லாம் கடன் இல்லாம இருக்கீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் கட்டப்பட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லா கட்டப்பட்டிருக்கு, தூக்கமே வர மாட்டேது பாஸ்டர். தூக்கம் இல்லாதபடி பிசாசு கட்டி வச்சிருப்பான். நடக்க கூடாதபடி உன் சிறைப்படுத்தி வச்சிருப்பான். கால் வலி, பலவீனம், எழுந்து வேலைக்கு போக முடியாது. நிறைய குடும்பங்கள் ஆண் பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பாங்க, வேலைக்கே போக மாட்டார் பாஸ்டர்னு. அவரை பிடிச்சி கேட்டா கரெக்டா வேலைக்கு போகும்போது தூக்கம் வருது. வேலைக்கு போனா சில பேருக்கு வேலைக்கு போனா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேது. வீட்டை விட்டு வெளியே நவரவே மாட்டாங்க. வேலை இருக்கும், காத்திருப்பாங்க. சில பேருக்கு வேலை இருக்காது, சில பேருக்கு வேலை இருந்தும் போக மாட்டாங்க, கட்டப்பட்டு இருக்கும். கடந்த 2-3 நாட்களா சில நபர்களை பார்க்கிறோம், பைத்தியம் முடித்த நபர்களை பார்க்கிறோம். சிந்தனைகள் கட்டப்பட்டு, நல்லா கவனிச்சுங்க, எல்லா பைத்தியம் சிந்தனைகள் கட்டப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஜெபம் பண்ணா சரியாகும். அது எப்போன்னா, ஏன்னா மற்ற ஆவிகள் மற்ற மாந்திரிகள் எல்லாம் எங்க வேலை செய்யும்னா சரீரத்துக்கு உள்ள போய் வேலை செய்யும். ஆனா இந்த மாந்திரிக பிடிச்ச இந்த பைத்தியமாக முடிய செய்யப்பட்ட மாந்திரிகம் எப்படி வேலை செய்யும்னா, உள்ள இருக்காது, வெளியே இருந்து வேலை செய்யும். காதுகள் வழியா பேசும், காத்து வழியா பேசும், தூங்க விடாது. இந்த மாந்திரிகெல்லாம் 2 வருஷம் ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ என் சரீரத்துக்கு எனக்காக இவங்க ஜெபம் பண்ணான்னு எனக்கு கொஞ்சம் பலம் தான். ஆனா எனக்காக நான் ஜெபம் பண்ணாதான் உண்மையான விடுதலை. எனக்காக யார் ஜெபம் பண்ணணும்? எனக்காக நான் ஜெபம் பண்ணணும். இங்க பைத்தியமா கட்டப்பட்டு சிந்தனை கட்டப்பட்டிருக்கு, எனக்காக யாரும் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. 42 வயசாவது, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரே வீட்டில் இருட்டு, எல்லாத்தையும் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருட்டில் உட்காந்துருக்காங்க. காதுல ஏதோ பேசுது. யாரை பார்த்தாலும் இவங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்படியே பாருங்க, வீட்டில் மொத்தம் 3 பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு மட்டும் தனியாக ரூம்ல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தனியாகவே இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக சாப்பிட மாட்டுது. இதுதான் பிரச்சனை. என்னது, 42 வயசு தான், வியாபாரம் பண்றாங்க, மல்லிகை வியாபாரம். ஆனா குடும்பத்துல இந்த பிரச்சனை. எந்த வியாதி வேணா சுகப்படுத்தலாம். என் அன்பு சகோதரியே, இந்த உலகத்துல சுகப்படுத்த முடியாதது ஒண்ணு இருக்கு, பைத்தியம் பிடிச்சிட்டாங்க. தன் நிலம் மறந்து போயிடும். அவங்களால எல்லாருக்கும் உபத்திரம். மற்ற வியாதியெல்லாம் செத்து போயிடுவாங்க. கேன்சர் வந்தா கொஞ்ச நாள் செத்துருவாங்க,
டயாலிசிஸ் வந்தால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுவாகிடும். ஆனால் இந்த பைத்தியம் முடிச்சுன்னா உயிரோட இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உபத்திரமா இருப்பாங்க. நிறைய வாலிப பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போக விடாதபடி இந்த ஆவிகள் எங்கே இருக்கும்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு 2-3 வருஷத்தில் அந்த மாந்திரிக தாக்கப்பட்டு 2-3 வருஷத்தில் ஜெபம் பண்ணால் சரியாயிடும். ஆனால் அந்த 2-3 வருஷம் வரமாட்டாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. எல்லாம் கோயில் குளத்தை போயிட்டு மாத்திரை போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ண படுத்துட்டு வேற வழியே இல்லைன்னு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த பைத்தியம் முத்திட்ட பிறகு அதை சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சைதாபேட்டில் ஒரு சகோதரர் என்ன பண்ணிட்டாங்க, சொத்து பிரச்சனைக்காக அக்காக்காரி என்ன பண்ணிட்டாங்க, பையன் சின்ன பையன் தான், ஒரு 24 வயசுள்ள பையன், கல்யாணம் 22 வயசுல கல்யாணம் ஆகுது. அவனுக்கு ஒரு 2 வருஷத்துல 2 குழந்தை பிறகுது. சொத்து பிரச்சனைக்காக மாந்திரிக பண்ணி விடுறாங்க. அந்த பையன் ஜெபம் பண்ணி பார்த்தா நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தானா குரங்கு மாதிரி எடுத்து உக்காந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி பெணத்திட்டே இருக்கான். திடீர்னு அங்கே இங்கே போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே ஒரு அதே எங்கள் சைதாப்பேட்டில் இருக்க அதே தெருவில் இருக்க சர்ச்சு, அதே இருக்கிற ஒரு வீடு. அவங்க என்ன பண்ண சர்ச்சில் கொண்டு வராங்க, ஜெபம் பண்ணுறோம். அடுத்த 1 ஹவர்லேயே அவன் சரியாயிட்டான். சரியாயிட்டு போய் சொன்னேன், அம்மா அவனை ஜபத்தில் வைங்க, ஜபத்துக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதான், அவங்க ஜபத்துக்கு வரல, ஒன்றும் பண்ணல. திருப்பி அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். திருப்பி 6 மாதம் கழிச்சு திருப்பி மாந்திரிகம் பண்ணோம், திருப்பி பைத்தியம் பண்ணோம், திருப்பி கூட்டு வராங்க. குடிக்கிறவனுக்குலாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், தெளிவாக கொண்டு வாங்கன்னு. அடுத்த நாள் கொண்டு வராங்க, திருப்பியும் ஜெபம் பண்ணுறேன். 3 நாளில் சரியாகும். ஃபர்ஸ்ட் ஒரே நாளில் சரியானா, இப்போ 3 நாளுக்கு அப்புறம் சரியாகிறான். தூங்குறான், நல்லா தெளிவாக இருக்கிறான், வேலைக்கு போகிறான். அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வரல. அவங்க மனைவியும் அந்த பக்தி இல்லை, கர்த்தர் மேலே அந்த வைராக்கியம் இல்லை. 3வது முறை மாந்திரிகம் பண்ணுறாங்க. அவனே என்ன பண்ணுறான், பிளேடு எடுத்து கழுத்தில் எடுத்து மரித்து போகிறான். அந்த வாய்ப்புகள் கம்மி. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஆள்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். பிரச்சனை உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு விண்ணப்பத்தை அனுப்பிச்சிட்டு இவங்க பாட்டு தூங்கிட்டோம். நைட்டு ப்ரேயர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை கொடுத்துட்டு இவங்க தூங்குவாங்க, நான் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு நாங்கள் பண்ணுற ஜெபம் வெறும் 20% தான் உதவி செய்யும். உங்க வாய்கள்ல இருந்து உங்க அர்ப்பணிப்பு, உங்க தியாகம், உங்க தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு, நீ செய்கிற பொருத்தனை, இதன் நிமித்தமா தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை. இந்த வானத்தை கர்த்தர் உனக்கு திறந்து கொடுப்பார். உங்க வாயை திறந்து ஜெபிக்க தான். அதனால சர்ச்சில் வந்து வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. வீட்டுல போராட்டமா இருக்கா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க ஜெபம் இருக்கா. ஜெபம்னா என்னன்னா, உன் விண்ணப்பத்திற்கு நீங்க கேட்கறத காட்டிலும் தேவனிடத்துல அன்பு செலுத்த பாருங்க. தேவனிடத்துல அன்பு செலுத்துறதுதான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. எது நடந்தாலும் சரி, தேவனை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. எடுத்து படிங்க, எரேமியா 33:7 சொல்கிறது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி கட்டுவேன். உன் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறவரா இருப்பார். ஒருவேளை உன் கடத்துல நீ சிறைப்பட்டு போயிருக்கலாம், அந்நீர் மத்தியில் சிறைப்பட்டு போயிருக்கலாம், பாவத்தின் மத்தியில் சிறைப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கிறவரா இருக்கிறார். எடுத்து படிங்க, யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுவின் சிறையிருப்புனா என்ன? குழந்தை இல்ல, மரிச்சு போயிடுச்சு. வருமானம் இல்ல, வருமானத்துல சிறையிருப்பு. வியாதியின் மூலமா சிறையிருப்பு. சொந்தங்களால் கைவிடப்பட்ட சிறையிருப்பு. தன் மனைவியை வெறுக்கத்தக்கதான சிறையிருப்பு. மொத்தமாய் சிறைப்பட்டு அவன் சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வேலையில தேவன் அவன் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஜெபம் என்பது உனக்கு மட்டும் ஜெபம் அல்ல, நீ மற்றவர்களுக்காய் நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். தேவன் பார்வை உண்மையில் படும். ஆனா தேவன் பார்க்கும் போது உங்க இடத்துல இருந்து என்ன கிடைக்குது? நம்ம செய்த குற்றங்கள் அநேக இருக்கு. ஆனா அதன் மத்தியில தேவன் அவர் அன்பு செலுத்தணும்னா நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேணும். யோபு தன் சிறையிருப்பு மாற மற்றவர்களுக்காக தன் சிநேகிதனுக்காக ஜெபிச்சான். நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? முதல்ல உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. 2வது கூட பிறந்த தாய் தகப்பன் சகோதரிக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. 3வது உன் நண்பர்களுக்காக ஜெபிங்க. அதுக்கப்புறமேட்டு தேசத்துக்கு தெருவுக்கு போங்க. நமக்கே ஜெபம் பண்ணுவோம். சில பேர் நான் தேசத்துக்கு போய் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்ற போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சிறைச்சாலைகள் மாறப்போகிறது விசுவாசிக்கிறீங்க? உன் சங்கிலிகள் உடைய போறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கட்டப்பட்ட விலங்குகள் எத்தனை பேருக்கு உடைகிறது விசுவாசிக்கிறீங்க? தேவ மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு சிறைச்சாலைகளும் ஒவ்வொரு சிறையிருப்பும் இந்த வேலை உடைந்து கொண்டிருப்பதுக்காக நன்றி. உன் சிறையிருப்பை என் தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். உன் துக்கங்களை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். உன் கண்ணீரை என் தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. என் அன்பு சகோதரி, தேவ சமூகத்துல வந்துட்டு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தான் உங்களுக்கு விடுதலை. எப்பனா உங்க வாயை திறந்து ஜெபிக்கிறது தான்.
உங்க வாயை திறந்து ஜெபிக்க 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 தேவன் உன் சிறையிருப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும். எசேக்கியேல் 36 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், பாழான போனவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார். உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், வறட்சி போன ட்ரையான இடத்துல அவர் என்ன சொல்றாரு? ஒரு முளைச்சலை கொடுப்பேன், ஒரு மேய்ச்சலை கொடுப்பேன், மீண்டும் உன் வாழ்க்கையில ஒரு நீர்ப்பாய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நிர்மூலமாக்கப்பட்டவைகளை அவ்வளவுதான், பாழாய் போய் இடிச்சு தரமாட்டமாக்கினதை தேவனால் கட்ட முடியும். இங்கெல்லாம் தண்ணியே கிடையாதுங்க, வறஞ்சு போயிடுச்சு. வறண்ட நிலத்துல என் தேவன் வறண்ட நிலத்துல நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் பல அதிசயங்களை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையை இன்னைக்கு பார்க்கும் பொழுது வறண்டது போல இருக்கா? தண்ணீரே இல்லாதது போல வறண்டு போயிருக்கா? பல ஆண்டுகளாய் ஒரு ஆசீர்வாதம் பார்க்க முடியாதபடி காணப்பட்டிருக்கிறாயா? எத்தனை நாட்களாய், எத்தனை வருடங்களாய் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் காணல. நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல, என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நிம்மதியா நான் சாப்பிடல, நிம்மதியா நான் தூங்கல, என் குடும்பத்துல பல ஆண்டுகளாய் நிம்மதியற்ற காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிர்மூலமாக்கப்பட்டவர்களே என் தேவன் திரும்ப கட்டுகிறவரா இருக்கிறார். உன் ஜெபம் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். திருப்பி 36:7 படிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எனக்கு என்ன வேணும்? மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொல்ற, உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. நிறைய பேர் அழுதுட்டே இருப்பாங்க கர்த்தர் சமூகத்துல. உன் பாரத்தை கர்த்தர் கொடுத்துட்ட, உனக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. உன் சிறையிருப்பு மாறணும்னா முதல்ல நான் சொன்னேன், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க சிதைந்து போய் கிடக்குது, அவ்வளவுதான், வாழ்க்கையே இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன பழைக்க முடியாது, அவ்வளவுதான், இது இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி இப்படிதான் வாழ்க்கையா? கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் திருப்பி கட்டணும். சிதைந்து போனதே வறண்ட நிலத்துல நீரூற்றுகளை உண்டு பண்ணணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும். உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் சமூகத்துல போய் கேளு. மனிதர்களுக்கு இடத்துல போறதுக்கு முன்னாடியே முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல இரவுல அதிகாலையில போயிட்டு கைகளை உயர்த்தி கண்களை முடிக்கல, எசப்பா என் குடும்பத்திற்கு இதை செய்யுங்க, என் சரீரத்துக்கு இதை செய்யுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். உங்க தனிமை அநேக காரியங்களை பாவத்துக்கு நேராக கொண்டு போவோம், கண்ணீருக்கு நேராக கொண்டு போவோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு துதிங்க. நீங்க துதிக்க 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 கர்த்தர் உன்னோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். உங்கள் துக்கங்களை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். தேவ வார்த்தை வரும்பொழுது சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா கண்களை மூடி உங்க விண்ணப்பத்தை இந்த வேலையில கொடுங்க. என்ன வேணுமோ அதை ஜெபிங்க. கண்ணை மூடி என்ன வேணுமோ தெளிவாய் கேளுங்க. எசப்பா வருமானம் வேணும், வருமானம் என்ன வருமானம், எவ்வளவு வேணும்? கர்த்தர்ட்ட கேளுங்க. எனக்கு சுகம் கிடைக்கணும். சுகம்னா எதுல கிடைக்கணும்? எதுல பலவீனத்துல மாத்தணும்? என் கால் வலி, முட்டி வலி, வலது கால் முட்டி வலி நல்லா நடக்க மாறணும், இடது கால் முட்டி வலி நல்லா மாறணும், குதிகாலில் இருக்க வலி மாறணும், நெஞ்சில் இருக்க வலி மாறணும், என் கடன் பிரச்சனைகள், இங்க வாங்கின கடன், இந்த பேங்க்ல வாங்கின கடன் பிரச்சனை மாறணும், என் சொந்தத்துக்கிட்ட கைமாத்தா வாங்கின கடன் மாறணும். வாயை திறந்து தெளிவாய் பேசுங்க. என் வருமானத்தை கொடுங்கப்பா, நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற வருமானத்தை இரட்டிப்பாய் மாற்றி கொடுங்க. எனக்கு நல்ல ஒரு சவாரி கொடுங்க. என் வாகனத்தை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் வேலை சனத்துல இருக்கிற சம்பளத்தை காட்டில ரெட்டிப்பான ஒரு சம்பளத்தை கொடுங்க. இருக்கிற வேலையை எனக்கு உறுதிப்படுத்துங்க. என் பிள்ளையின் வருமானத்துல நல்ல ஒரு வருமானத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளை ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வரணும். என் மனைவிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நல்ல வாயில திறந்து எதை வேணுமோ அதை தெளிவாய் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கேளுங்க. பாழாய் போனவைகளை வறண்ட நிலங்களுக்கு நேராக என் தேவன் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். எரேமியா 30:13 வசனத்தை வாசிங்க. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. தேவன் எதை திரும்பி கட்டுவார்னா காயங்கள். நம்மனா அடிப்பட்ட காயம் இல்ல, சொல்லால் அடிக்கப்பட்ட காயங்கள், வார்த்தையால் அடிக்கப்பட்ட காயங்கள், சில பேர் பழக்கத்தினால் அடிப்பட்ட காயங்கள், ஏமாற்றினால் கூட இருந்தே ஏமாத்துவாங்க, அது பயங்கர காயமா இருக்கும். உன்னோடு பாசமா இருந்தா உனக்கு எதிர்த்து நிற்பாங்க, அது ஒரு பெரிய காயம். நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய காயம். இந்த உலகத்துல இந்த காயங்கள் ரொம்ப பெருசு. ரத்த காயத்திற்கு கட்டு போட்டா மாறிடும், ஆப்ரேஷன் உண்டு. ஆனா மனுஷன் அடிச்ச காயத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டாங்களே,
தேவன் உன் காயங்களை கட்டுகிறவரா. ஒருவேளை இன்னைக்கு காயப்பட்டு வந்திருக்கலாம், உன் இருதயம் இடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். என் தேவன் இன்னைக்கு உன் காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறார். உன் தேவன் இன்னைக்கு என் தேவன் உன் காயங்களை கட்டுகிற தேவனா இருக்கிறார். மற்ற எல்லா காயத்தை காட்டலாம், எனக்கு பாரு இங்க அடிபட்டிருக்குன்னு. உன் இருதயத்தில் அடைக்கப்பட்ட, உன் மருமகளால் பேசப்பட்டு அதனால் காயப்பட்ட இதை வெளியே சொல்ல புரிஞ்சுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. உன் கணவன் பட்ட வார்த்தையினால, நடத்தையினால ஏற்பட்ட காயங்களை வெளியே சொல்ல முடியாது. உன் மனைவினால் பேசப்பட்ட வார்த்தையினால, நடத்தினால் ஏற்பட்ட காயங்களை வெளியே காட்ட முடியாது. ஆனால் அந்த காயத்திற்கு ஆற்ற இந்த உலகத்தில் மருந்தே இல்லாமல் இருக்கலாம். என் தேவனுக்கு கரம் உண்மையில் இறங்கி கொண்டிருக்க. நிறைய நேரம் இந்த உலகம் முழுவதும் உனக்கு எதிர்ப்பாய் நிற்கலாம், இந்த உலகம் முழுவதும் எனக்கு எதிர்ப்பாய் நிற்கலாம். ஆனால் தேவன் உன் காயங்களை கட்ட அவர் தன் ரத்தத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி கண்களை மூடி